நீங்க தானே என்ன மேடைக்கு மேடை ஏறி ஜாதி இல்லை இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப உங்க ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீங்களே இப்படி வச்சு அடிக்கிறீங்களே என்ன? ஏய், மேடிக்கு மேடி ஏறி ஜாதி இல்லன்னா சொல்லிருக்கல அண்ணா. அந்த மேடு ஏத்தி விட்டு ஏன் ஜாதி தான் எனக்கு பொண்ணு மட்டும்தான் புரியலடா. ரோட்ல போற நாய் என் வீட்டுக்கு வந்தா அடுப்பேன், திரும்பி வந்தா அண்ணா கொன்னே போடுவேன். திரும்பி வரணும்னு நினைக்கிற நாய் நீ நல்லவன் அண்ணா, உன் அடிச்சு கொன்னா நான் கெட்டவனா? அந்த பொண்ணு தானே என் உயிர். தயவு செஞ்சு அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அந்த பொண்ணு உயிரா? என் பொண்ணு என்ன கொடு, இல்லையான்னா உயிர் என்ன கொடு. இந்த நாய் எடுத்து ஒரு டீ வேஸ்டா போயிடுச்சு. ஏய், என்னடா சிரிக்கிற? இந்த டீ ஊத்திட்டு வா போ. டேய், அந்த நாய் வாரமா போடுறான். யாராண்ணே சுட சுட டீ கீழே ஊத்திட்டு இருக்கா, குடிச்சிட்டு இருக்கா? ஓய், என்னடா சவுண்ட் அது? வாடகைங்க. நான் கீழே ஊத்துற டீ குடிச்சிட்டு இருக்கானா? என்னடா அது? கீழே ஊத்துற டீ, அதுவும் சூடாக இருக்கிற டீ குடிச்சிட்டு இருக்கிற. அதில் உள்ள பிளட் இருக்குது. யாரா நீ? இவங்கெல்லாம் யாரு? என் அடியாளுங்க. அப்ப நானும் அடியாள் தான். ராஜு, விடுறா. ஏய், உனக்கு 10 நாள் தான் டைமு. சொன்ன மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். ராஜு, போல வாடா. ஆயிரம் இருந்தாலும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போனா கத்தே வேறு. ஆமாண்ணா, கரெக்டு தானா? ராஜு, நான் பார்த்துக்கிறேண்ணா. பாலண்ணா, என்ன செய்கிறீங்கன்னு தெரியுதா? ஏய், இத்தனை நாளாக எதுவும் செய்யலடா, இனிமே தான் செய்ய போகிறேன். நீ தள்ளி போ. போகிறேண்ணா, அவரையும் பத்திரமா கூப்பிட்டு போகிறேன். ஏய், இவ்வளோ நாளாக கையை கட்டி கட்டி கையெல்லாம் மறுத்து போச்சுடா. இனிமேல் தான் தரமான சம்பவம் செய்ய போகிறேன். அம்மா இடத்துக்கு நான் வரணும். தில்லி இருந்தா தொன்ன பார்க்கலாம். வரறா. ஐயோ, முடிகிற. யாரு மேலடா கை வைக்கிற? நாளைக்கு அம்மா இடத்துல நான் தாண்டா இருப்பேன்.
அன்னைக்கு நீ என் காலுக்கு கீழே இருக்கணும். டைம் ஆடா கொடுக்குறீங்க டைமு? 10 நாள் டைம் கொடுத்தல, எப்படி நாளே ஸ்கெட்சு போட்டாங்க பார்த்தல? நான் என்ன பண்ண உனக்கு என்ன, ஊதாரிசு தான் உனக்கு என்ன. எங்கள் அப்பனே என்னை எதுவும் கேட்க மாட்டான், நீ யாரா என்ன கேட்க? ஏரியாக்குள்ளே சீனை போட்டு சுத்துறியா? போடுங்கடா, உயிரோட விடுப்பா. ஏய் ராஜு, நீ ஒந்தே வருவேன்னு எனக்கு தெரியும்டா. என்ன உயிரோட வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறியா? அப்படி என்னதான் இருக்கும் உயிரில்? சுற்றி இருக்கிறவங்கள உயிர் மேலே அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஏய் என்னடா எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா? தேவடியா பசங்களா? தெரியுமாக்கி சாவோ சாவுடா. கத்திக்கு உடம்புக்கு சம்பந்தமே இல்லை, நீ எல்லாம் கத்தி பிடிக்கிறியாடா? ஏய், நான் ஒன்றும் என் உடம்பை பார்த்து கத்தி பிடிக்கல, என் தில்லை பார்த்து கத்தி பிடிச்சிருக்கேன். மொத்தம் என் தில்லுக்கு பதில் சொல்லட்டும். டேய், நீ இவ்வளோ நாள் எப்படியாவது இருந்துட்டு போ. ஆனால் இன்னொரு வாட்டி இந்த ஏரியாக்குள்ளே பார்த்த கொன்னே போட்டுருவேன். கிளம்பு. நானும் தான். இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து கத்தி எடுத்து கொன்னவன்லாம் நாளைக்கு அவனையே கொல்லணும்னு நினைப்பான். இதுதான் இவன் வாழ்க்கை. யானை அமைதியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யானையை பிச்சை எடுக்க வச்சோன்னு வையன், ஒரு நாள் கண்டிப்பாக அந்த யானைக்கு மதம் பிடிக்கும். அப்படி மதம் பிடிச்சிச்சின்னா பிச்சை எடுக்க சொன்னவனையும் விடாது, பிச்சை போட்டவனையும் விடாது, ஏறி மிதிச்சுட்டு நிற்கும் கம்பீரமா. நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நல்ல வழி கெட்ட வழினாலாம் எதுவுமே கிடையாது. வழி இருந்தால் போயிட்டே இருக்கணும்.